உன் கூட கர்த்தர் துணையா இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள். யார் யார் நம்ம கூட இருப்பாங்க இருக்க மாட்டாங்க, இது வந்து எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா பல நேரத்தில் நம்ம யாரை விட்டுறோம் அப்படின்னா, யார் நமக்கு கூட இருக்கணுமோ அவரை விட்டுறோம். கர்த்தர் நமக்கு துணையாக, நமக்கு நன்றாய் தெரிந்து பழகின வசனங்கள் தான். ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. நான் இந்த வசனம் படிக்கும் போதெல்லாம் இப்படிதான் படிப்பேன். எப்படின்னா, அது படிக்கிறது இல்லை, என் கை ஆட்டோமேட்டிக்கா அப்படி போயிடும். இந்த கையை பிடிச்சி அப்படிங்கிற வசனம் வரும்போதெல்லாம் அப்படி நான் பிடிச்சு பார்ப்பேன். ஏன்னா நம்ம கையை ஒருத்தர் விரும்பி பிடிக்கிறாருன்னு அது அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஆமென். அதுக்காக நீங்களும் இப்படி படிக்கணும்னு சொல்லல. நம்ம பைபிள் வசனத்தை உள்வாங்கி படிச்சிட்டோம்னா அது நம்ம உள்ள எங்கேயோ போய் இருந்துரும். அடுத்து நம்ம நார்மலா பேசும்போது அந்த வசனம் அப்படி வந்துடும். உன் வலது கையை பிடித்து. யூசுவலா வலது கையை எப்ப பிடிப்பாங்க தெரியுமா? வலது கை பிடித்தவர்களே, நீங்க இப்படி அமைதியா இருக்க கூடாது. எப்ப பிடிப்பாங்க? பாக்ஸிங்கா அங்கேயும் பிடிப்பாங்க. கல்யாணத்துல பிடிச்சிட்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும், அதுவும் அவங்களா சொல்ல மாட்டாங்க, ஒருத்தர் சொல்ல வச்சுட்டே இருப்பார். சொல்லு சொல்லு ஒழுங்கா சொல்லு, மரணம் உன்னை பிரிக்கும் வரைக்கும். வலது கையை பிடித்து பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.